ஆதிக்கு மனதில் ஏதோ ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அதற்கு விடை கிடைக்கவில்லை. உலகில் இருக்கும் சத்தியத்தின் ஒளி எங்கே என்று யோசித்தான். அப்போது உயர்ந்த மலை உச்சியில் வாழும் ஒரு ஞானியைப் பற்றி கேள்விப்பட்டான். அந்த ஞானி எல்லா கேள்விகளுக்கும் விடையளிப்பார் என்றார்கள். உடனே ஆதி தனது பயணத்தை தொடங்கினான். அது ஒரு கடினமான மலைப்பாதை. காட்டின் மர்மங்கள் நிறைந்த பாதைகளில் அவன் துணிச்சலுடன் சென்றான். ஒவ்வொரு அடியிலும் அவனது நம்பிக்கை வலுவடைந்தது. திடீரென ஒரு சிறிய ஒளிக்கிளியைக் கண்டான். அதன் இறகுகள் மினுமினுத்தன. ஒளிக்கிளி மெதுவாக பறந்து ஆதிக்கு வழிகாட்டியது. கடைசியாக ஞானியின் குகையை அடைந்தான். ஒளிக்கிளி மறைந்தது. அங்கே ஞானி அமைதியாக ஒரு பாய் மீது உட்கார்ந்திருந்தார். ஆதி மரியாதையுடன் கீழே உத்தியாக ஒரு பாய் மீது உட்கார்ந்திருந்தார். ஆதி மரியாதையுடன் கீழே உட்கார்ந்து மெதுவாக பேசத் தொடங்கினான். சத்தியத்தின் ஒளி எங்கே உள்ளது, அம்மா என்று கேட்டான். ஞானி புன்னகைத்தார். மகனே, பதில் உனக்குள்ளேயே இருக்கிறது. எனக்குள்ளேயேவா? ஆதி ஆச்சரியத்துடன் கேட்டான். உன் கண்ணை மூடி உன் இதயத்தின் ஒளியைக் கேள். ஒலிக்கிளியைப் போலவே உன் சத்தியமும் உனக்கு வழிகாட்டும். ஆதி கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து தன் மனதை அமைதிப்படுத்தினான். அவனுடைய உள்ளுக்குள் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. அது ஒரு தீப்பிழம்பு போல பிரகாசமாக மாறியது. பயமும் சந்தேகமும் மெல்ல மெல்ல விலகின. ஒளிக்கிளி மீண்டும் வந்தது. ஆனால் இந்த முறை வேறு விதமாக இருந்தது. அது ஆதியின் உள்ளே இருந்து வந்த ஒளி போல உணர்ந்தது. ஆதி எழுந்து ஞானி அது ஆதியின் உள்ளே இருந்து வந்த ஒளி போல உணர்ந்தது. ஆதி எழுந்து ஞானியிடம் நன்றி கூறினான். சத்தியத்தின் ஒளி எங்குமில்லை, அது எனக்குள்ளேயே இருக்கிறது. ஆதி மலை உச்சியிலிருந்து கீழ்நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவன் இப்போது உலகை வேறு கோணத்தில் பார்த்தான். ஒளிக்கிளி அவனுடன் சேர்ந்து வந்தது. இப்போது அது அமைதியான துணை. வீடு திரும்பும் பயணம் மகிழ்ச்சியாகவும் விழிப்புணர்வாகவும் இருந்தது. சத்தியத்தின் ஒளி அவனுக்குள்ளேயே இருக்கிறது. சத்தியத்தின் ஒளி அவனுக்குள்ளேயே இருக்கிறது.